அந்த மல்லிகைப்பூவை வாகனத்துக்கு கொடுக்கறதுனால அது மூலமா நம்மளுடைய டிராவல் பயணங்களை ஏதாவது சுபிக்ஷமா மாத்துறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது அந்த பூ ஏற்படுத்தி கொடுக்குமா சார்? கண்டிப்பாக உண்டு. அதான் சொல்லிட்டேனே, மல்லிகைப்பூவுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நீங்கள் அம்மா பெரியவங்களாம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிக்கல, எனக்கும் அப்படி சொன்னது உண்டு சின்ன வயசில். என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு நைட் நேரத்தில் போகாதீங்க. நைட் நேரத்தில் போனாக்கா கெட்ட சக்தி அவங்கள வந்துடும். ஏன்னா மல்லிகைப்பூவுக்கு மோகினி பேய் பிசாசுக்கெல்லாம் பிடிக்கும் வந்துடும் அப்படின்வாங்க. அதனுடைய உண்மையான அதனுடைய தாற்பயம் என்னன்னாக்கா, இரவு நேரத்தில் அதிகப்படியான வாசனைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது மிட் நைட்டில் போகும்போது. ஆனால் இப்போல்லாம் பேயெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளே நம்ம போடுற ஆட்டத்தை பார்த்துட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி அதுக்கு பயந்து ஓடி போயிருக்கோம். நமக்கு அதுக்கு அந்த பயம்லாம் இப்போ யாருக்கு இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. ஆனால் பொதுவாக மிட் நைட்டில் மட்டும் அதிகம் வாசனை உள்ளதை பயன்படுத்தக்கூடாது. மல்லிகைப்பூலாம் வேற லெவல். அது இப்போ நீங்கள் காலம் முறை வச்ச பூ நைட் வரைக்கும் இருக்குன்னா அப்படி அந்த வாசனை பெருசாக இருக்காது. அதுதான் பகலெல்லாம் போய் காற்றுல இதாக இருக்கும் இல்லைங்களா.